Hi friends, welcome to Athiyaman Team. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் October 1 to 6 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து October 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உலக பருத்தி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலக பருத்தி தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா October 6, ஓகேவா. ஸோ October 6 தான் வந்து என்னது உலக பருத்தி தினம் சொல்கிறாங்க, ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைஸ் 2020 தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ ரைஸ் 2020 அப்படிங்கிறது ஒரு ஆல் இண்டியா சம்மிட், ஓகேவா. ஸோ இதை வந்து தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு இதை பற்றின சம்மந்தமான ஒரு சம்மிட். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், 42வது ஜிஎஸ்டி கவுன்சில் என்று நடந்தது. ஸோ 42nd ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து October 6 வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரொம்ப இப்போதைக்கு ஒரு எக்கனாமிக்காக லோவாக இருக்கிறதுனால ஜிஎஸ்டி வந்து என்னென்னா டோட்டல் ஜிஎஸ்டியில் ஒரு 20 crores வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஓகேவா. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின், முதலாவது நேரடி சரக்கு படகு சேவை எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்தது? ஸோ ஃபர்ஸ்ட்டு நேரடி சரக்கு படகு சேவை வந்து நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ்க்கு இடையில், ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் யார்? ஸோ புதுசாக தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு தலைவர் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா சுரேஷ் சந்திர சர்மா, ஓகேவா. அண்ட் தென் சிக்ஸ்த் கொஸ்டின், பிஎம் ஸ்வநிதி, ஓகேவா. ஸோ பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வைத்துள்ளது? ஸோ அந்த பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரோட் சைட் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இல்லைன்னா தெருக்கடைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கடைகள்லாம் வந்து அவங்களோட ஃபுட்ஸை டேரெக்டாக வந்து வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனத்தோட வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதான் யார் அப்படின்னா ஸ்விக்கி கூட, ஓகேவா. ஸோ ஸ்விக்கி கூட தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் செவன்த் கொஸ்டின், ஞானபீட விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஞானபீட விருது 2019 இது என்னென்னா 59வது விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. 59வது ஞானபீட விருது வந்து இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா கேரள மகாகவி வந்து யார், அக்கிதம் அச்சுதன்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் எயித் கொஸ்டின், டெல்லி மும்பை இடையில் கட்டப்பட இருக்கும் விலங்கு பாலங்கள் எந்த ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்படும் என கூறியுள்ளனர்? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் நியூஸில் முன்னாடியே வந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸோட நியூஸ்க்கும் தமிழுக்கும் அதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. இங்கிலீஷில் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒன் டேஸ்க்கு முன்னாடியே வந்துடும். தமிழில் கொஞ்சம் டிலே ஆகும், ஓகேவா. ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னொரு தமிழில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையில ஒரு பாலம் கட்டுறாங்க. ஸோ அங்கே விலங்கு வந்து கிராஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இன்னொரு மேலே வந்து ஒரு பாலமும் கட்டுறாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து எப்போ 2024 கட்டி முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த நெடுஞ்சாலையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீன்ஃபீல்டு, ஓகேவா. ஸோ க்ரீன்ஃபீல்டு. அண்ட் தென் 9th கொஸ்டின் வந்து, கட்டபொம்மன் கோட்டை உள்ளிட்ட நினைவு சின்னங்களை புதுப்பிக்க எந்த வங்கி நிதியுதவி அளித்துள்ளது? ஸோ இப்போது கட்டபொம்மன் கோட்டை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 12 நினைவு சின்னங்கள், அது மீன்ஸ் 12 சிலைகள் வந்து என்ன பண்ணுறாங்க புதுப்பிக்கிறதுக்காக நமக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நிதியுதவி அளிச்சிருக்கிறாங்க, ஓகேவா. அண்ட் தென் 10th கொஸ்டின், நஜூப் தரக்காய் என்பவர் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர்? ஸோ நஜூப் தரக்காய் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு மூத்த கிரிக்கெட் வீரர் தான் வந்து நஜூப் தரக்காய், ஓகேவா. இப்போ அவங்க வந்து ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்குறாங்க. அண்ட் தென் 11th கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய சமையல் எரிவாயு சந்தை எங்கே உள்ளது? ஸோ உலகின் மிகப்பெரிய எரிவாயு சந்தை வந்து இப்போதைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சைனாவில் இருக்குது, ஓகேவா. ஸோ உட்மெகன்சி எண்ணெய் நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் 2030க்குள்ளே இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துடும், இப்போ தான் சைனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் 12th கொஸ்டின், பேட்ரி ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? ஸோ பேட்ரி ரயில் வந்து எங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில், ஓகேவா. ஸோ அந்த ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னா பசுமை. ஏன் அப்படின்னா பேட்டரியில் இருந்தப்போ நமக்கு பொல்யூஷன்லாம் இருக்காது இல்லையா. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் வந்து பசுமை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் 13th கொஸ்டின், இந்திய விமானப்படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
ஸோ இந்திய விமானப்படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அக்டோபர் 8 வந்து இந்திய விமானப்படை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னா நிறைய விமான சாகசங்கள்லாம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த தடவை வந்து அது 88th anniversary வந்து கொண்டாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்திய விமானப்படை வந்து என்னைக்கு வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1932. ஓகேவா? அண்ட் தென் 14th question. குழந்தை பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை அளிக்கும் நாடு எது? ஸோ நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைய பெற்றுக்கொள்வதை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே சிங்கப்பூரில் வந்து அதுக்குன்னு ஊக்கத்தொகையே கொடுக்குறாங்க போல். ஓகே. அண்ட் தென் 15th question. கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் வந்து இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைனா. அண்ட் தென் 16th question. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் யார்? ஸோ பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐயோட தலைவர் யாராட்டி இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தினேஷ் குமார் காரா. ஓகேவா? ஸோ தினேஷ் குமார் காரா. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரஜ்னீஷ். அண்ட் தென் 17th question. குவாட் கூட்டரங்கு எந்த நாட்டில் நடந்தது? ஸோ குவாட் கூட்டரங்கு ஒரு குவாட் மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் வந்து எங்கன்னா ஜப்பானில் டோக்கியோங்கிற பிளேஸில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 4 கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பசிபிக் ரீஜியன்ஸ்குள்ள, ஸோ இந்தோ பசிபிக் பிராந்தியம் அந்த இடத்தோட பாதுகாப்புக்காக என்னென்னலாம் பண்ணலாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாட் மீட்டிங்கில் முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 18th question. சங்க காலத்திற்கு முந்தைய கால கல்திட்டைகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கொடைக்கானலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் 19th question. கடலோர காவல்படைக்கான புதிய ரோந்து கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? ஸோ கடலோர காவல்படைக்காக புதுசாக வந்து ஒரு ரோந்து கப்பல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்ச அந்த நிறுவனம் தயாரித்த அந்த நிறுவனம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சென்னையில் உள்ள LNT நிறுவனம். ஓகேவா? ஸோ அந்த அந்த ரோந்து கப்பலோட பேர் என்ன அப்படின்னா விக்ரஹா. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 188 கோடி செலவு பண்ணி இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் தென் 20th question. பூம்புகார் மெய்நிகர் தோற்ற விற்பனை நிலையம் திறந்து வைத்தவர் யார்? ஸோ பூம்புகார் மெய்நிகர் தோற்ற விற்பனை நிலையம். ஸோ மெய்நிகர்னால் என்ன அப்படின்னா ஒரு விளம்பர பலகையும், ஸோ அது போக நமக்கு பூம்புகார்னாலே நார்மலாக என்ன அப்படின்னா இந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், ஸோ ஹேண்ட்மேட் நிறைய அதை வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான விளம்பர பலகை, அதுக்கான ஒரு மொபைல் செயலி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகேவா? அண்ட் தென் இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கலாம். 21st question. ராஜஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் -6 abuse. அதாச்சும் என்ன அப்படின்னா சிறு குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறதுல ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ மெயின் ஒன்று. ஸோ செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்கிறாங்க. இது ஒரு வருத்தத்தகுந்த விஷயம். அண்ட் தென் தேர்ட் பிளேஸில் தெலுங்கானா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த -6 abuse கம்ப்ளைண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜஸ்தான், செகண்ட் பிளேஸ் தமிழ்நாடு, third place Telangana. And then next question. Odisha eyes high-speed internet for all panchayat by April 2021. ஓகேவா? ஸோ ஒடிசா வந்து என்ன சொல்கிறாங்க, ஏப்ரல் 2021 நாங்கள் வந்து எல்லா பஞ்சாயத்துக்குமே கூட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அந்த சேவையை வந்து கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. And then 23rd question. Rare coins from Muhammad Ghori period to be auctioned in London. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ முகமது கோரி பீரியடில் உள்ள ஒரு ரேர் காயின்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏலம் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின். குஜராத் கவர்மெண்ட் அனௌன்ஸ்ட் டிஜிட்டல் சேவா சேது ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் ஏரியாஸ். ஸோ நம்ம ரூரல் ஏரியாஸ்க்கு நம்ம இந்தியாவில் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி குஜராத்லேயும் வந்து ரூரல் ஏரியாஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து அது ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் டிஜிட்டல் சேவா சேது. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இன்றைக்கி October 7 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன். உலக பருத்தி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 6. ரைஸ் 2020 தொடங்கி வைத்தவர் யார்? விடை நரேந்திர மோடி. 42வது GST கவுன்சில் என்று நடந்தது? விடை அக்டோபர் 6. முதலாவது நேரடி சரக்கு படகு சேவை எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்தது? விடை இந்தியா, மாலத்தீவு. தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் யார்? விடை சுரேஷ் சந்திர சர்மா.
பிஎம் ஸ்வநிதி நீ வரும். ஓகேவா? பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வைத்துள்ளது? ஸ்விக்கி கூட வச்சுருக்கிறாங்க. ஸ்வநிதி ஸ்விக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஞானபீட விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ கேரளாவை சேர்ந்த அக்கிதம் அச்சுதன். டெல்லி மும்பை இடையில் கட்டப்பட இருக்கும் விலங்கு பாலங்கள் எந்த ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்படும் என கூறியுள்ளனர்? 2024க்குள்ள. And then 9th question. கட்டபொம்மன் கோட்டை உள்ளிட்ட நினைவு சின்னங்களை புதுப்பிக்க எந்த வங்கி நிதியுதவி அளித்துள்ளது? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். நஜூப் தரகாய் என்பவர் எந்த நாட்டின் கிரிக்கெட் வீரர்? ஆப்கானிஸ்தான் நாட்டோட கிரிக்கெட் வீரர். And then 11th question. உலகின் மிகப்பெரிய சமையல் எரிவாயு சந்தை எங்கு உள்ளது? சீனா. பேட்டரி ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மாநிலம் இது? தமிழ்நாடுல சென்னை. இந்திய விமானப்படை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1932. குழந்தை பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை அளிக்கும் நாடு எது? விடை சிங்கப்பூர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 4. பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் யார்? விடை தினேஷ்குமார் காரா. குவாட் கூட்டரங்கு எந்த நாட்டில் நடந்தது? விடை ஜப்பான். ஜப்பானில் டோக்கியோங்கிற பிளேஸில். ஓகேவா? சங்க காலத்திற்கு முந்தைய கால கல்திட்டைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை கொடைக்கானல். கடலோர காவல்படைக்கான புதிய ரோந்து கப்பலை உருவாக்கிய நிறுவனம் எது? விடை எல்என்டி. ஸோ அந்த கப்பலோட நேம் என்னது? விக்ரஹா. 20th question. பூம்புகார் மெய்நிகர் தோற்ற விற்பனை நிலையம் திறந்து வைத்தவர் யார்? விடை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 21st question. ராஜஸ்தான் records highest minor sex abuse complaints. 22nd one. Odisha eyes high-speed internet for all panchayat by April 2021. 23rd. Rare coins from Muhammad Ghori period to be auctioned in London. 24th. Gujarat government announced Digital Seva Setu program for rural areas. ஓகே, ஸோ இதோட நமக்கு October 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்காக கொஞ்சம் மைக்கை தள்ளி வச்சு எல்லாம் வச்சு தான் அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட அதியமான் டீம் சேனலில் வந்து நமக்கு வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட நம்ம தமிழ் நியூஸ் பேப்பர்ஸும் நிறையா, அது போக இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்தும் சேர்த்து தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். பிகாஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வேலை நமக்கு மிஸ் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் கூட இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சொல்லுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் கோர்ஸ் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அதியமான் டீம் ஆப் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.